அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று புனிதமிக்க ஜும்மா நாள். நம்முடைய வாழ்நாளில் மிக குறைந்த நேரத்தை செலவழித்து அளவிட முடியாத நன்மைகளையும் பாவ மன்னிப்பையும் தேடிக்கொள்ள நமக்கு அல்லாஹ் தந்திருக்கும் ஒரு உன்னதமான நாள் இது. இந்த ஜும்மா நாளில் நம்முடைய 80 வருட பாவங்களை மன்னிக்க செய்யக்கூடிய, அதே நேரத்தில் 80 வருடங்கள் நாம் தொடர்ந்து இபாதத் செய்த நன்மையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு உன்னதமான செலவத்தை பற்றி தான் இந்த 3 நிமிஷம் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முக்மின்களாகிய நமக்கு வாரத்தின் பெருநாளாக திகழ்வது இந்த வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் துவாக்கள் மறுக்கப்படாமல் அப்படியே அங்கீகரிக்கப்படும் ஒரு உன்னதமான நேரம் இருக்கிறது. அதுதான் அசர் தொழுகை முடிவடைந்ததிலிருந்து மஹரிப் தொழுகைக்கு இடைப்பட்ட அந்த நேரம். இந்த நேரத்தில் இறைவனிடம் நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தை வீணடிக்காமல் நாம் ஓத வேண்டிய அந்த உன்னதமான ஸலவாத் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஓத வேண்டிய அந்த உன்னதமான ஸலவாத்தை இப்போதே குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா. யா அல்லாஹ், எழுத படிக்க தெரியாத உம்மியான நபியாகிய முகமது அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் உனது பேரருளையும் சாந்தியையும் பொழிவாயாக. ஆம், இது அண்ணல் நபிசல் அவர்கள் மீது நாம் ஓத வேண்டிய மிக சிறப்பான ஒரு செலவாத்தாகும். இதனை ஓத வேண்டிய முறை என்னவென்றால், இன்று அசர் தொழுகை முடித்தவுடன் நீங்கள் தொழுத இடத்தை விட்டு எழக்கூடாது. வேறு எவரிடமும் பேசாமல் அதே இடத்தில் அமர்ந்து இந்த செலவாத்தை 80 முறை 80 தடவை ஓத வேண்டும். இப்படி ஓதுவதன் மூலம் நம்முடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுவதுடன் 80 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மையும் நம்முடைய கணக்கில் எழுதப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இதோடு சேர்த்து இந்த ஜும்மா நாளில் நாம் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான சுன்னத் சூரத்துல் கஃப் ஓதுவதாகும். இன்றைய நாளில் இந்த சூறாவை ஓதுபவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை ஒரு பிரகாசமான ஒளியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். எனவே இந்த 2 அமல்களையும் இன்று எக்காரணத்தை கொண்டும் நாம் தவறவிடக்கூடாது. இந்த நற்செய்தியை உங்கள் குடும்பத்தினருக்கும் மற்ற நல்லடியார்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் மூலம் பிறர் இந்த ஸலவாத்தை ஓதும்போது அதற்கான கூலி உங்களுக்கும் வந்து சேரும். அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களை மன்னித்து நல்வழியில் நடத்துவானாக. ஜும்மா முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.